தாம்பரம் அருகே மக்கள் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பணத்தில் கட்டப்பட்ட கட்டிட கூரைக்கு அரசு விளம்பரம் தேடும் நோக்கில் கல்வெட்டு வைத்ததாக புகார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனகாபுத்தூர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ஆலவட்டம்மன் கோவில் கடந்த 50 ஆண்டுகளாக பக்தர்களால் பூஜிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தம் என கூறப்படும் இக்கோயிலில் கடந்த வருடங்களிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் திருவிழாக்கள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் காணிக்கையிலிருந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் காணிக்கையிலிருந்து கட்டப்பட்ட பொங்கல் வைக்கும் மண்டபம் கல்வெட்டில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருந்து கட்டப்பட்டது போல் முதலமைச்சர் பெயரும் துணை முதலமைச்சர் பெயரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் B.K. சேகர் பாபு மற்றும் மாவட்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் பெயர் கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவம் மற்ற திமுகவின் திருநீர்மலை பகுதி செயலாளர் ஜெயக்குமார் பெயரும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையை பொதுமக்களிடம் உணர்த்தும் வகையில் அப்பகுதியை சேர்ந்த முன்னாள் கோவில் நிர்வாகிகள் கடைதோறும் இந்த கல்வெட்டின் புகைப்படம் அடங்கிய துண்டு பிரசுரத்தினை விநியோகம் செய்தனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது முழுவதுமாக மக்கள் காணிக்கையில் கட்டப்பட்ட இந்த பொங்கல் வைக்கும் மண்டபத்திற்கு விளம்பரம் தேடும் நோக்கில் தற்போது இந்த கல்வெட்டு அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். உடனடியாக இந்த கல்வெட்டை அகற்றி மக்கள் அர்ப்பணித்த காணிக்கையில் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது என பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை நிறுவி மண்டபம் திறப்பு விழா காண வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். வணக்கம், என்னுடைய பேர் ஜெய் கணேஷ். நான் அனகாபுத்தூர் பகுதியில் வசித்து வருகிறேன். இது இப்போ நம்ம நிற்கிற கோயில் ஒரு 50 ஆண்டுக்கு மேல பழமையான கோயில். இது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வர அனந்தவள்ளி சமேதா அகத்தீஸ்வரர் வகைராக்கு உட்பட்ட கோயில். இது இந்த கோவிலில் வருஷம் தீமிதி திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல. அந்த தீமிதி திருவிழாவுக்கு நாங்கள் ஊரெல்லாம் அலைஞ்சி எல்லாருமே நாங்கள் ஊரெல்லாம் அலைஞ்சி ஒரு ரூபாவும் எல்லாருக்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட நிதியாக வசூல் பண்ணி இந்த கோயில் திருவிழாவை நடத்துவோம். அதில் இருக்கிற மீதி இருப்பு தொகையை அடுத்த வருஷத்துக்கு உண்டான கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துவோம். இதை புத்தகமாக வெளியிட்டு வரவு செலவு கணக்கை கோயில் மத்தியில் ஊர்க்கூட்டத்தில் சமர்ப்பிப்போம். இதை தொன்று செஞ்சுட்டு வராங்க. இது இப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக நிர்வாகிகள் இதை கையில் எடுத்து இந்த தீமிதி திருவிழாவை நடத்திட்டு வந்தாங்க. நாங்களும் பொது நிகழ்ச்சின்றதுனால நாங்கள் இதுக்கு வழிவிட்டோம். அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. 2024ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு, இவங்க கோயிலுக்கு திருவிழா நிதி வசூல் பண்ணதுல 7 லட்சம் ரூபாய் மீதி தொகை இருந்ததா கணக்கு காட்டினாங்க. அந்த 7 லட்சம் ரூபாய் மீதி தொகையை அவங்க எப்பயுமே கோயில் நிர்வாகம் பண்ற மாதிரி அடுத்த ஆண்டு தீமிதி திருவிழாக்கு பயன்படுத்திருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த மண்டபத்தை நாங்க புதுப்பிக்கிறோம்னு சொல்லி இந்த மண்டபத்துக்கு மேல்கூரை இதை ஆல்ரெடி தூண்லாம் ஆல்ரெடி இருந்தது. இதை புதுப்பிக்கிறோன்னு மேல்கூரை அமைச்சு எல்லாமே பண்ணாங்க. சரி, ஓகே, இது கோயிலுக்காக பண்றாங்க அப்படின்றதுனால நாங்க எல்லாரும் செயல இருந்தோம். இதை இவங்க பொதுமக்கள் நோக்கா இல்லாம அவங்க கட்சியோட விளம்பரம் நோக்கா, தனிப்பட்ட அரசியல் நோக்கா கொண்டு போறாங்க. இந்த கோயிலுக்கு இந்த மண்டபம் அமைச்சதுக்கு 1 ரூபா கூட இந்து சமய அறநிலைத்துறை நிதி கொடுக்கல. இது முழுக்க இந்த 1 ரூபாவும் காணிக்கையா மக்கள் கொடுத்தது. அந்த மக்களுடைய பணத்துல இவங்க இந்த கூரையை அமைச்சிட்டு இதுக்கு ஒரு கல்வெட்டு ஒண்ணு திறந்துருக்கிறாங்க. இந்த கல்வெட்டுல முதலமைச்சர் பேரு, துணை முதலமைச்சர் பேரு, தாமோ அன்பரசன் அவர்கள் பேரு, சேகர் பாபு அவர்களுடைய பேரு, அதுக்கப்புறமா இதுல அவருடைய சொந்த பணம் போட்டு செலவு பண்ண மாதிரி திமுக பகுதி செயலாளர் திரு ஜெயக்குமார் அவருடைய பேரை போட்டிருக்காங்க. ஒரு அரசாங்க கல்வெட்டுல ஒரு மக்கள் பிரதிநிதி பேரை போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவமும் இல்லாத திரு ஜெயக்குமார் அவர்களை போட்டு இதை ஒரு கட்சி நோக்கா ஒரு தனிப்பட்ட விளம்பரமா இந்த அரசாங்கம் கொண்டு போகுது. இது இந்த பொதுமக்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இதனால நாங்க என்ன பண்ணா, பொதுமக்கள்லாம் ஒன்று கூடி இதை துண்டு பிரசுரமா அச்சிட்டு இதை பொதுமக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் விநியோகம் பண்ணிருக்கோம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த அரசாங்கம் அந்த கல்வெட்டை எடுத்துட்டு இந்த கல்வெட்டு புதுமையா வேற ஒரு கல்வெட்டு வைக்கணும். அந்த கல்வெட்டுல இந்த மண்டபம் அனகாபுத்தூர் பொதுமக்களால் வசூலிக்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட மணிமண்டபம் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுல கட்சி சார்ந்து யாருடைய பேர், அவங்க பகுதி செயலாளரோ வட்ட செயலாளரோ அவங்களுடைய பேர் இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்க பொதுமக்களுடைய கோரிக்கை.